ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போறோம். ஹீரோயினோட ஸ்கூல் க்ரஷை 10 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறான். ஸ்கூல்ல ஹீரோக்கு ஹீரோயினும் சுத்தமா பிடிக்காது. ஸோ இப்படி இருக்க இவங்க மீட் பண்ண அப்புறமா என்னெல்லாம் கலாட் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த ட்ராமா. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துடலாம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் செஸ்ட் செக்அப் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. இவ அண்டர்வேர் டிசைனரா இருக்கா. ஸோ அதை பத்தின டிசைனை பத்தி பேசிக்கிட்டே செக்அப்க்கு உள்ள வரா. பார்த்தா மெயில் டாக்டர் இருக்காரு. என்னது மெயில் டாக்டரா அப்படின்னு சொல்லி அவ கேட்க, என்னமா அதுல பிரச்சனை, சீக்கிரம் ரெடியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரின்னு நம்ம ஹீரோயினும் இன்னசையெல்லாம் கழட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த டாக்டர் தான் நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோவும் செக்அப் பண்றதுக்காக கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு வராரு. அப்பதான் ஹீரோயின் பாக்குறா, அதுல ரேன் எழுதி இருக்கு. ஐயோ, இவனா கண்டிப்பா அவனை மட்டும் இருந்துடவே கூடாதுன்னு கண்ணெல்லாம் பாக்குறா. பார்க்க அவன மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலி நேம் கூட ஒரே மாதிரி இருக்கு. அதுவும் ஒரு டாக்டரா இருக்கானா, இவன் கிட்ட போய் செக்அப் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது, உனக்கு கோல்டா இருக்குன்னு சொன்னாங்க, நான் உனக்காக ஹாட் வாட்டர் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி அவ ஆசையா கொண்டு வந்து கொடுத்தா. எனக்கு ஒன்னும் நீ கொடுக்க தேவையில்லை, எனக்கு கை இருக்கு, நானே குடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவையே விடாம சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. பாரு, உன் கண்ணுல ஸ்டார்ஸ் எல்லாம் மின்னுதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்கா. சோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க ஹீரோ, என்ன பாக்குற, சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவை செக் பண்ணிட்டு இருக்காரு. செக்கப்ப முடிச்சதும் பிரெஸ்கிரிப்ஷன் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் சிட்டா பறந்துட்டு இருக்கா. தயவு செஞ்சா உனக்கு மட்டும் என்ன ஞாபகமே இருந்திருக்க கூடாது, என்ன அடையாளமே கண்டுபிடிச்சிருக்க கூடாது, அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ ஜியாங் உன்னோட ட்ரெஸ் எங்கேயோ விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லி சத்தம் போடுறான். போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. வேணும்னே போன் எடுத்து காதுல வச்சுட்டு இப்ப நமக்கு மீட்டிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஓடிட்டான். இப்ப நம்ம ஹீரோயினும் அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. என்ன டோரே ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி ரிசப்ஷன் உள்ளவங்களை கேட்டா, உங்க அம்மா எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. எனக்கு காலி பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அம்மாக்கு கால் பண்ணா. அம்மா, ஆமாண்டி, உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன், நம்ம அந்த இடத்த காலி பண்ணிட்டோம். ஆல்ரெடி அம்மா சொல்லியிருக்கல, என்னோட 18 வருஷம் ஃபர்ஸ்ட்ல நான் இப்ப மீட் பண்ணிட்டேன், அவரோட வீட்டுல தான் இருக்க, சீக்கிரமா வந்து சேருன்னு சொல்ல, என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, முன்னாடி என்கிட்ட சொல்லணும் இல்லையா உங்களுக்கு, எதுக்காகமா இப்பவே அவங்க வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும் டக்குன்னு போனும் கட் ஆயிடுச்சு. அவங்க அட்ரஸையும் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜியாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. இப்போ இவங்க சிங்கிள் மாமா தான் இருக்காங்க. இப்போ இவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் லவரோட தான் இருக்காரு. அவருக்கு போன டீல்ல போல. சோ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா கேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டா. இப்போ அப்பாவும் வந்து, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம், உனக்கு ஒரு பிரதர் கூட இருக்கான், அவனோட பேரு ரெண்டுன்னு சொன்னதும் அவ்வளவுதான் ஷாக் ஆயிட்டா. உங்க ஃபேமிலி பேர் இன்னும் டிங்கிலேன்னு சொல்லி கேட்டா ஆமாங்கிறாரு. போச்சு போச்சு, நம்ம ஹீரோ தான் நினைச்சிட்டு அப்படியே போட்டோவை பார்க்க, அது நம்ம ஹீரோவே தான். இப்பதான் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து ஓடி வந்தோம், திரும்பவும் இப்படியே விது கொண்டு வந்து சேர்த்து வைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டென்ஸ்டா இருக்க. அதை பத்தி அது அப்பா வேற, நான் டின்னருக்கு அவனை இன்வைட் பண்ணிருக்கேன், வந்துட்டு இருப்பான்னு வேற சொல்லிட்டாரு. போச்சு போச்சு, பார்த்தா அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா எடுத்து விட்டு கிளம்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காரு. இவ டோர் கிட்ட போக போக கரெக்டா ஹீரோ வந்து டோர்ல பாஸ்வேர்ட் போட்டுட்டு இருக்காரு. இவ வேகமா ஓடி வர நம்ம ஹீரோ கதவை திறக்க என்ன பண்றதுன்னு தெரியாம கால் வேற சறுக்கி விட்டுருச்சு. அப்படியே விலக போக போக நம்ம ஹீரோ அப்படியே பிடிக்க, நம்ம ஹீரோயினை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தான் பெரிய அடி. இந்த போஸை பத்தி நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கே சிரிப்பு வந்துச்சு. இப்ப கட் பண்ணா ரெண்டு பேரும் ஹார்ட் பேக்கும் கையுமா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு இன்னுமே சிரிப்படங்கள, விழுறத விழுவ இப்படி அடி விடுவேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. விழுந்து பாருங்க, அப்பதான் தெரியுற மாதிரி நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் செக்அப்புக்கு போனா இல்லையா, அவளோட பேரை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு நர்வஸ் ஆயிடுச்சு. கிளவுஸ கூட கரெக்டா போடாம மாத்தி மாத்தி தான் போட்டு செக் பண்ணிருக்கான். சோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. இப்ப அப்பாவும், நம்ம எல்லாரும் ஒண்ணு மண் ஆயிட்டோம், ஒரே குடும்பமா ஆயாச்சு, இங்க பாரு ரேன், உனக்கு ஒரு அழகான சிஸ்டர் இருக்கா, அவளை சிஸ்டர்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும், எனக்கு சிஸ்டரா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சோம், பெருசா ஒன்னும் ஏஜ் கேப் எல்லாம் கிடையாது, என் அக்கா நல்லா கூப்பிட வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே, என்னது இவ்வளவு அக்கான்னு கூப்பிடுறதா, இவ்வளவு கூப்பிடுறதுக்கு நான் நாயை கூப்பிட்டு போவேன்னு வேற கலாய்க்க, என்ன நீ உன்னால தானே நான் கீழே விழுந்தேன், அதுக்கு ஒரு சாரி கூட கேட்காம இப்படி பேசிட்டு இருக்கேன்னு அவ திரும்பி பேச, யார் வேகமா ஓடி வந்தா, நீ தானே வேகமா ஓடி வந்து விழுந்த அப்படிங்கிறான். நான் வேகமா ஓடி வந்தேன், நீ எதுக்கு வருவன், நான் என்ன கனவா கண்டேன், அவ திரும்ப பேச, நீ என்ன கர்மத்துக்காக இப்படி ஓடி வந்தேன்னு கேட்கிறான். நீ தான் இவளோட பையனா இருப்பேன், நான் என்ன கனவா கண்டேன், நம்மளால எப்படி ஒரே ஃபேமிலியா இருக்க முடியும், நம்ம ஒன்னும் எல்லாரும் மாதிரியும் நார்மலான ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட் இல்லையே அப்படிங்கிறா. இது அம்மா அப்பா கேட்டு அப்புறம் எந்த மாதிரி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவங்களோட கிராஜுவேஷன் ரீயூனியன் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ஆசாசியா பொக்கேவோட நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ ஓகே சொல்லனாலும் பரவாயில்ல, எல்லாரும் முன்னாடியும் உன்னோட இந்த போரிங்கான லைஃப்ல என்னால எல்லாம் ஜாயின் பண்ண முடியுதுன்னு சொல்லி கேவலமா படுத்திட்டு போயிருக்கான். சோ இதை நினைச்சு பார்த்துட்டு, இதை எப்படி அம்மாட்ட சொல்ல முடியும், இவனுக்கு என்ன கண்டாலே சுத்தமா பிடிக்காது, இவன் என்ன ரொம்ப வெறுத்தான், அதனாலதான் நாங்க ஒரு நார்மலான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கிறான். நான் ஒன்னும் அந்த மீனிங்ல அன்னைக்கு சொல்லலன்னு சொல்ல, ஹேட் பண்றேன்னு சொல்றதுக்கு வேற என்ன மீனிங் இருக்க போகுது அப்படிங்கிறா. நீ எல்லாத்தையுமே இப்படிதான் தப்பா புரிஞ்சுப்பேன்னு ஹீரோ கேட்க, பக்கத்துலப்பா எவாய மூட ஸ்ட்ரைட் ஆக்குறன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவன் ஸ்ட்ரைட் ஆயிட்டான். இப்ப அப்பாவும், சாரிமா, ஏதோ நடந்து போச்சு, இனிமேல் அவன் உன்கிட்ட நல்லபடியா நடந்துப்பான்னு சொன்ன, நானும் அவனை ரொம்பவே இருக்கிறேன், ஆனா உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம், இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவங்க ஒரே ரூம்ல இருக்க போறது கிடையாது, ஆப்போசிட் ரூம்ல தான் இருக்க போறாங்க. சோ நம்ம ஹீரோயின் வேகமா கிளம்பிட்டா. இப்ப அம்மாவும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஓட, இப்ப அப்பா நம்ம ஹீரோ கிட்ட எதுக்காக அவகிட்ட இவ்வளவு ஹர்ஷம் நடந்துக்கிற, அவன் உன்னோட அக்கா ஆயிட்டா, இனிமேல் அவகிட்ட நல்லபடியா நடந்துக்கணும்னு சொல்ல ஹீரோ டென்ஷனா எழுந்து போயிட்டான். இப்ப நைட்டு நம்ம அம்மாவும் அப்பா உனக்காக ஸ்பெஷலா குக் பண்ணிருக்காரு, இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே உனக்கு ஃபர்ஸ்ட் லவ் கீது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா இருந்தான் அப்படிங்கவும் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க செத்து போயிட்டான் அப்படிங்கிறா. அச்சோ எப்படி செத்தான், சின்ன வயசுல செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, மா விடுங்கம்மா, நாங்க 2 பேரும் எப்படி இருக்குமோ அதை கவலைப்படாதீங்க, நீங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீங்க 2 பேரும் நல்லபடியா நடந்துப்பீங்களா அப்படிங்கவும், யார் அவனா, எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்லி கத்த, அமைதியாயிரு, பக்கத்து ரூம் தான் அப்படியே கேக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது பக்கத்து ரூமா, இதை என்னால சுத்தமா பொறுத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு போனை எடுத்து அதுல உள்ள போட்டோஸை பாக்குறான். இவங்க கிராஜுவேஷன் டே அன்னைக்கு எடுத்ததுதான் போல. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட 2 பேரும் ஒரே போட்டோ தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த போட்டோவோட பேக் சைட்ல காட்டுறா. அதுல அவங்க 2 பேரும் மட்டும் கிராப் பண்ணி வச்சிருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேரும் மட்டும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும், எதனாலன்னு தெரியல, ஆனா அவளை அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கான். இப்ப அப்படியே அந்த பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. லைனா போட்டோ எடுக்க நின்னுகிட்டு இருக்க நம்ம ஹீரோனும் கஷ்டப்படி அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட தான் நின்னுட்டு இருக்கா. அப்போ வேணும்னு இன்னொரு பொண்ணு உள்ள போது நான் தான் இவங்க கிட்ட நிப்போன்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு இருக்கா. போட்டோ எடுக்க எடுக்க கீழே அவ ஃப்ரெண்டு பிடிச்சி எடுத்துட்டா போல. எதுக்காக நீ என்ன தள்ளி விட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க அவ ஃப்ரெண்டு. இவ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவ ஒழுங்கா நில்லடின்னு சொல்லி நிக்க வச்சிட்டு இருக்கா. சோ ஃபைனலா 2 பேரும் ஒன்னா நிக்க போட்டோவும் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே நீ என்ன அவ்வளோ வெறுக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் மட்டும் பொக்கை விட்டு தனியா இருக்க ஒரு போட்டோவும் வச்சிருக்கான். அவ தனியா நின்று ப்ரப்போஸ் பண்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இதை நம்ம ஹீரோ ஒளிஞ்சு நின்று பார்த்து ரொம்ப அழகா இருக்கலன்னு சொல்லி போட்டோவும் எடுத்து வச்சிருக்கான். அப்புறம் அப்படியே அவங்க கிராஜுவேஷன் போட்டோவும் எடுக்க அந்த பொண்ணு தானால கீழே போகல, அவ ஃப்ரெண்டும் இழுக்கல, நம்ம ஹீரோயினும் தள்ளல. நம்ம ஹீரோ தான் வேணும்னு அந்த பிள்ளைய கீழே தள்ளி விட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆன வேற போட்டோ எடுத்திருக்கான். சோ இப்படிதான் நம்ம ஹீரோவும் சீக்கிரட்டா நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் சரி ஆனதாயாச்சு, எப்படியோ ஒரே ஃபேமிலியா ஆக போறோம், நம்ம அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒழுங்கா பேசலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வெளியே கிளம்பினவன் ஒரு பேக்கேஜ் பார்த்துட்டு அங்கேயே வந்துட்டான். அப்பாவும் டக்குனு கதை ஓபன் பண்ண வாமா வாமா வாமான்னு சொல்லி உள்ள கூப்பிட்டாங்க. நான் அவனை பார்க்க பேசதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட உள்ளதான் இருக்க போ அப்படிங்கிறாங்க. உள்ள நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு வந்துட்டா இல்லையா அவளோட ட்ரெஸ்ஸை, அதை தான் கையில வச்சு உட்காந்துட்டு இருக்கான். இவ கரெக்டா உள்ள பூந்ததும் நீ என்ன லோ குவாலிட்டி ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்றியான்னு சொல்லி பேச, அது என்னோடது, நீ எதுக்காக இதெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கன்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி புடிங்கிட்டு இருக்காங்க. இதை கரெக்டா அப்ப வேற பாத்துட்டு கையில இருக்கிறது பிரா, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி அவர் பேந்து முழிச்சிட்டு இருக்காரு. இதுதான் சாக்குன்னு நம்ம ஹீரோயின் என்னோட பிரதர் வேணும்னே இதை என்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துட்டான், திருட்டு பையனா இருக்கா, பேசி வைங்கன்னு சொல்லி போட்டுட்டு வேற போயிட்டா. அப்பா சும்மா இருப்பாரா, என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க, இதுக்குதான் நீ டாக்டருக்கெல்லாம் படிச்சேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினும் சரி வேலைக்கு டைம் ஆச்சுப்பா போலான்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கா. அங்கதான் நம்ம ஹீரோயினும் ஒர்க் பண்ணுவா போல. அங்கதான் வந்திருக்கா. அப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல, அப்போ நீ 10 வருஷத்துக்கு அப்புறமா பாத்திருக்கியா, எப்படி அவன் இன்னும் ஹேண்ட்ஸமா இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்னும் இல்லடி, அவனோட நெய்பரா போயிட்டானே, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லவும், எனக்கு ஒரே வீட்லயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ பேசுவோம். அப்படிலாம் உனக்கு கிடையாது, ஆப்போசிட் வீடு தான் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒரு பிளைண்ட் டேட் வேற இருக்கு, நான் சீக்கிரமா அங்க போகணும், நான் கிளம்புறப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட. இப்ப அவளோட ஃப்ரெண்டும் சரி நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வர, அவளும் அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டே வர ஒரு பைக் வேகமா அவளை பார்த்தா வந்துட்டு இருக்கு. அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட அந்த பையனும் ஸ்டாப் பண்ணி ஸ்டைலா ஹெல்மெட் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளவுதான் நம்ம லூலி அவன் பார்த்த பார்வையிலேயே மயங்கிட்டான். அப்போன்னு பார்த்து தண்ணி எல்லாம் விழ இந்த எங்கள் அவளை பார்த்ததும் அவனுக்கு ஒரே லவ்ஸ் தான், அவனும் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே அவகிட்டயே வந்து உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கோட்டெல்லாம் போட்டு விட ஆக்சுவலா 2 பேருக்குமே பார்த்த உடனே காதல் வந்துருச்சு. இது என்னோட ஷாப் தான், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வேணா வந்து வாங்கிக்கிறேன் என்னோட கோட்டைங்கிறான். பக்கத்துல தான் அவ கடை இருக்கு, ஆனா சொன்ன நம்பர் கிடைக்காது இல்லையா, அதுக்கு வேண்டி உங்க நம்பரை தாங்க, நம்ம கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா இந்த பையன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அந்த ஏங்கல நான் அவளை பார்த்ததும் அப்படியே காதல விழுந்துட்டு மச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். 2 நிமிஷத்துல உனக்கு அவளை பார்த்ததும் காதல் வந்துருச்சான்னு அவன் கேட்க, ஆமாமா உனக்கெல்லாம் தருமை எங்க புரிய போகுதுன்னு சொன்னதும் இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வருது. ஹீரோயின் நம்ம ஹீரோவை நைட் டின்னருக்கு கூப்பிட்டுருக்கா. நீ மறக்காம வந்துடணும் சரியான்னு சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவனுக்கும் போக விருப்பம் தான், ஆனா போல. நம்ம ஹீரோயின் வெயிட் பண்றது தூரமா நின்று பார்த்துட்டு அவன் வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டான். இப்ப வீட்டுக்கு வந்து நைட் டைம் வேற ஆயிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா அவங்க அம்மா இன்னும் காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க போய் தொலைஞ்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தி பார்க்க ஆப்போசிட்ல ஹீரோயின் சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கா. இனிமேல் நீ வீட்டுக்கெல்லாம் லேட்டா வரத, எங்க போயிருந்த, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, என்னோட சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, அது மட்டும் இல்லாம கால்ல வேற அடிபட்டுருச்சு,
அதனால தான் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் சரி சரி வா உட்காருன்னு சொல்லி அவளை உட்கார வச்சு நம்ம ஹீரோ தள்ளிட்டே வந்திருக்கான். வீட்டுக்கு வந்ததும் சரி வா டின்னர் சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட இல்ல நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்ப அப்படியே ரூம்க்கு வந்ததும் ஆப்போசிட்ல தான் அவங்க வீடு. அப்படியே படிக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கான். சோ இது எல்லாம் நினைச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க கரெக்டா ஒரு மெசேஜ் வருது. இவங்க ஃபேமிலி குரூப் வச்சிருப்பாங்க போல. அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண ஹீரோயின் நான் பிளைண்ட் டேட்ல இருக்கமான்னு சொல்றா. அப்போ உன்னோட லவர் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க அப்படி எல்லாம் டக்குன்னு சொல்லிட முடியாதுமா இப்பதான் நாங்க மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போன அவன் ஃப்ரெண்டு திரும்ப வரதுக்குள்ள இடத்தையே காலி பண்ணி ஓடிய போயிட்டான். இப்போ அவன் ஃப்ரெண்டு மட்டும் வந்து நின்று பார்த்துட்டு எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை சைக்கிள வச்சு தள்ளிட்டு வந்தான் இல்லையா. பாவம் பையன் மேட்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தள்ளிட்டு வந்திருக்கு. இப்ப நம்ம ஹீரோ கோக்குமா கிளம்பி அவளை பார்க்க தான் வருவான்னு பார்த்தா வீட்டுல வந்து உட்காந்துட்டு போனும் கையுமா உட்காந்துட்டு இருக்கான். அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவியாமா லேட்டுக்கு இதாகுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க தோ அவரே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டாரு கவலைப்படுத்தீங்க இப்பவே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னுமா இவ வீட்டுக்கு வரல இப்படி வேற பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லி ஹீரோ டென்ஷனா கிளம்ப பத்தாதுக்கு அம்மா அப்பா வெளியே வேற உட்காந்துட்டு ஜியாங்கோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவனா இருக்கான் போலயே பார்க்க கூட அழகா இருக்கான். சோ ரெண்டு பேரும் மேட்சும் பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரேங்க் இது கேட்டதும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கோகோமா வெளியே கிளம்பி வரான். கரெக்டா ஜியாங்கும் இப்பதான் இறங்கி வரான். அவன் கிட்டே டாட்டா சொல்லிட்டு இப்ப கிளம்ப திரும்ப ஓடி வந்து உன் தலையில பாரு ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கேரிங் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்க. ரேன் சும்மா இருப்பானா கிட்ட வந்து என்ன இவ்வளவு லேட் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த பையன் உடனே இவராரு அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு என்ன சொல்றதுன்னு சொல்லி இழுக்க உன்னோட பொருள் ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருக்கு ஏன் ரூம்லயே நேத்து நைட் விட்டுட்டு வந்துட்டேன் இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவ்வளவு ஒண்ணும் புரியல எதை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இவளோட பிரா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஏன்டா இங்க வந்து கொடுத்தாங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் அந்த பையன் ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்க. இவன் கொடுத்தது மட்டும் பத்தாதுன்னு கூப்பிட்டு வேற நானே இதை வாஷ் பண்ணிட்டேன் சோ நீ திரும்ப எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற போறான். இவன் கிட்ட வேற எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. இரு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் அடிக்க துரத்திட்டு இருக்கா. இப்போ வந்து மத்த பசங்க முன்னாடி இப்படிதான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ரெண்டு பேரும் உள்ள வராங்க. வந்து பார்த்தா அம்மாவும் அப்பாவும் ரொமான்டிக் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அம்மா வாயில ரோஸ் எல்லாம் வச்சுட்டு அவ்வளவு ஸ்டைலிஷா ஆடிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் இவங்க சண்டை எல்லாம் மறந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நைஸா நழுவ கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்துட்டீங்களாப்பா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறதா முடிவு பண்ணிருக்கோம். சோ மணப்பெண் தோழியா நீயும் தோழனா நீயும் எனக்கு வரணும்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்பதான் சண்டை போட்டு வந்திருக்காங்க எப்படி ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்க. ஹீரோ இவெல்லாம் மணப்பெண் தோழியா இருந்தா நான்லாம் மணப்பெண் தோழனா இருக்க மாட்டேன்ப்பா எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு போறான். ஜியாங் வேற அவன் என்ன வேணான்னு சொல்றது அவன் இருந்தா நானே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் ஒர்க்குக்கு வந்துட்டா. லூலி அந்த பையனும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா. 72 ஹவர்ஸ்க்குள்ள அவன் ரிப்ளை பண்ணிடுவான் பாருன்னு சொல்லி தான் நின்னுட்டு இருக்கா. சப்போஸ் அவன் ரிப்ளை பண்ணலனா என்ன பண்ணுவியாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க சிம்பிள் நம்பரை டெலீட் பண்ணிடுவேன்னு சொல்லவே கரெக்டா மெசேஜ் வந்துடுச்சு. அதுக்கு ரிப்ளை பண்ணவே அவன் வந்து நின்னுட்டு இருக்கான். இவளை பார்த்து ஸ்மைல போட்டுட்டு லூலியும் நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்க அவன் நம்ம ஹீரோயினை பார்த்ததும் நீ அப்படின்னு சொல்லி ஏதோ யோசிக்கிறான். அப்போன்னு பார்த்தா அவ பிளைண்டட் போனா இல்லையா அந்த பையன் கிட்ட இருந்து கால் வந்துடுச்சு. நம்ம ஃபிஷிங் போலாம் வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். இவ்வளவு ஓகே சொல்லிட்டு திரும்பினா லூலிய காணோம் அந்த பையனோட போயிட்டா. இப்ப கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோ ஓகே எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரான். வந்து பார்த்தா அந்த டேட் பண்ண பையனையும் சேர்த்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்காங்க. பார்த்ததும் எப்படி இருக்கும் நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. வேற வழி இல்ல எல்லாரும் ஒன்னும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நீ என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லி அவனை கேட்க அவன் ஒரு ரோபோட் டிசைன் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமாவே இதை முடிச்சிருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஜியாங் கூட இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா ரொம்ப நல்ல பொண்ணு நான் கூட ஒவ்வொரு டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இப்படினால பேச ஹீரோக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரு ரோபோட் இன்னொரு ரோபோட்டை கண்டுபிடிக்க பாரு அப்படின்னு சொல்லி அவனை ஓட்டிட்டு இருக்கான். இப்போ பேசி எல்லாம் முடிச்சு அவனும் கிளம்ப அம்மாப்பா ரெண்டு பேரும் போமா போய் அவனை வழி அனுப்பி வை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. இதை கிட்ட ஹீரோக்கு வேற டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவனும் இன்னொரு டைம் நம்ம கண்டிப்பா வெளியே போலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும் பாய் பாய் சொல்லிட்டு திரும்பினா உண்மையாவே இந்த ரோபோட் உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி பேய் மாதிரி கேட்க பயந்துட்டா. கீழே விழுக போக ஹீரோ தான் கேட்ச் பண்ணிட்டு நிஜமாவே இந்த ரோபோட் மேல உனக்கு விருப்பம் இது இருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவ ரோபோட் எல்லாம் கிடையாது அவனோட பெருப்பிங் ஒழுக்கா அவ பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்லிட்டு போறா. அவனுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது பார்த்தெல்லாம் ஒரு ரோபோட் மாதிரி இருக்கான் அதெல்லாம் செட் ஆற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்ல எனக்கு என்னமோ உனக்கு தான் அந்த ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி தெரியுது அப்படிங்கிறா. அப்படியே பிளாஷ்பேக் வருது. ஆசாசியா ரெண்டு பேரையும் ஒன்னா எழுதி அவனுக்கு ஒரு ஷர்ட்டை பிரசன்ட் பண்றா. அதை அவனும் வாங்கிக்க ரீயூனியன் டேல ப்ரப்போஸ் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணதால சோகமா உட்காந்துட்டு இருக்க. போட்டோ எடுக்கும்போது குட்ட பண்ண தலை விட்டு வந்தா இல்லையா அவன் நம்ம ஹீரோவுக்கு ஆசாசியா கொடுத்தா அந்த ஷர்ட்டை போட்டு வந்திருக்கா. இதுலயே தெரியல நீ ஒரு மனுஷ ஜென்மமே இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல அது நீ கேட்டுன்னு சொல்லி தான் அவன் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா நான் ஒன்னும் அவகிட்ட கொடுக்கல சரியா அப்படிங்கவும் எல்லாம் ஒண்ணுதாங்கிற மாதிரி ஹீரோயின் போறா. ரீயூனியன் அன்னைக்கு பெட் கட்டிட்டு தான் என்கிட்ட ப்ரப்போஸே பண்ணிருக்கேன் என்ன நான் பேசி போயிட்டே இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருக்க அங்க இங்க கைப்பற்றுச்சு. எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செப்பலை எடுத்து துரத்த ஆரம்பிச்சிட்டா.
அந்த பக்கமும் அம்மாவும் அப்பாவும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பினா இவங்க கொலை வெறியில துரத்திட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இந்த பக்கம் லூலியை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஜாலியை சுத்திட்டு டைம் ஆயிடுச்சல, வா இன்னைக்கு நம்ம வீட்லயே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டேவும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த நாள் அவன் பொக்கையும் கையுமா அவளை மீட் பண்றான். அவ 2 பேர் கையிலயும் ஹார்ட்டி நல்லா போட்டு விட்டுட்டு டாடா பை பை எல்லாம் சொல்லி அனுப்பி வச்சிட்டு இருக்கா. சொல்ல போனா லூலி பெருசா சின்சியரா லவ் பண்ற மாதிரியான தெரியல, ஏதோ டைம் பாஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் செக் பண்ணிட்டு போனா இல்லையா, அந்த ரிசல்ட் எல்லாம் எடுத்து பார்க்க அவளுக்கு டியூமர் இருக்கு, சோ சீக்கிரமா சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. சோ உடனே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி உனக்கு ஒரு டியூமர் இருக்கு, நம்ம அதை சீக்கிரமா சர்ஜரி பண்ணி வெளியே எடுத்தாகணும்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் இதை கேட்டதும் ரொம்பவே பயப்படுறா. நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஒரு சின்ன ஆபரேஷன் தான், நாளைக்கே நீ அட்மிட் ஆறதா நல்லதுன்னு சொல்றான். சோ நைட்டு நம்ம ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அவகிட்ட எப்படி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்தே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துடுச்சு. அவ இப்ப என்ன சொல்றானா, இந்த விஷயம் அம்மாக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்ல. சரி சரி நான் சொல்ல மாட்டேன், நீ இப்ப தூங்காம தானே இருக்க, ஒழுங்கா போய் தூங்கு, அப்பதான் நல்லபடியா சர்ஜரியும் பண்ண முடியும்னு சொல்றான். இப்ப அடுத்த நாள் நம்ம அம்மாக்கெல்லாம் தெரியாம நேரத்திலேயே பொட்டி படிக்க கட்டிட்டு கிளம்ப அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஜாக்கிங் போக எந்திரிச்சேன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, மா நான் அது அப்படின்னு சொல்லி அப்படியே உளற. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து, ஆன்ட்டி அவ பிசினஸ் ட்ரிப் போறா, டிராப் பண்றதுக்கு என்னையும் கூப்பிட்டு இருக்கா, நாங்க போறோம் டைம் ஆச்சு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தி வேற கூப்பிட்டு வந்துட்டான். அவளோட பேக்கே இவனை ஏதாவது தள்ளிட்டே வந்துட்டு இருக்கான். பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் வந்து நின்றுட்டு இருக்கான். இவனை நம்ம சயின்டிஸ்ட்னு வச்சுக்கலாம். நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பத்தி கேட்க, உனக்கு ஆபரேஷன் சொன்னல, நானே உன்னை டிராப் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன், போற வழியில தான் அந்த ஹாஸ்பிட்டலும் இருக்கு, சோ உன்னையும் அப்படியே டிராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ நானே டிராப் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க. பத்தாததுக்கு இவன் வேற அந்த பேக்கை பிடிச்சிட்டு குடுன்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேருக்கும் சண்டை அப்படியே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. கண்ணாலேயே அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் வந்து பிடிச்சி எடுத்துட்டு, வேணாம் நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்டோடவே வந்துட்டு நம்ம ஹீரோயின். ஹாஸ்பிட்டல்லையும் அவ்வளோ கேரிங்க அந்த சயின்டிஸ்ட் பையன். டவலு அது இதுன்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கான். பக்கத்துல இருக்க 2 ஆன்ட்டிக வேற, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன் மேல எவ்வளோ கேரிங்கா இருக்கான் பாரு, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கரெக்டா நம்ம ஹீரோ வந்து கேட்டு டென்ஷனா போயிட்டான். இப்போ அந்த பையனும் நான் லீவெல்லாம் போட்டுட்டு உன் கூடவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எனக்கு செஸ்ட்ல ஆப்ரேஷன் பண்ண போறாங்க, நீங்க என் கூட என்ன எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி ஓப்பனாவே சொன்னதும் ஓகேன்னு சொல்லி அவனும் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டான். இப்போ நைட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் தூங்கி இருப்பாள் அப்படின்னு சொல்லி அவளோட வார்டுல வந்து எட்டி பார்க்க அவளை காணும். எங்கடா போனான்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு மாடிக்கு வந்தா அங்க அவன் நின்றுட்டு இருக்கா. இந்த நேரத்துல தூங்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கவும், பக்கத்துல 2 ஆன்ட்டி இருக்காங்களே பேசியே கொள்றாங்கப்பா அப்படின்னு சொல்லவும், சரி கவலைப்படாத நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்க, இன்னொரு பக்கம் ஆப்ரேஷன் நினைச்சு வேற பயமா இருக்கு. அது ரொம்ப வலிக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரில கேட்க, சின்ன ஆப்ரேஷன் தான், அதுவும் மைனர் ஆப்ரேஷன் தான், நீ நினைக்கிற அளவுக்கு பெருசாலாம் இல்ல, சோ கவலைப்படாத நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உனக்கு ப்ராமிஸும் பண்றேன் நல்லபடியா உனக்கு ஆப்ரேஷன் முடியும்னு சொல்ல. இப்படிதான் என் அப்பாக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட சொன்னாங்க, ஆனா ரிசல்ட் அவங்க சொன்ன மாதிரி இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இப்ப ஹீரோ கூப்பிட்டு அவ கையில ப்ராமிஸ்ன்னு சொல்லி எழுதுனது பத்தாம அதை சீல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்ப நீ என்ன நம்புவல, கண்டிப்பா உனக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றான். திடீர்னு நீ என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஏன்னா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல வரா, பட் சொல்லல, நீ என்னோட ஃபேமிலி இல்லையா அதனால தான் சொல்லிட்டான். சோ இப்படி எல்லாம் நம்ம ஹீரோயின் ஆப்ரேஷன் பண்ற வரைக்கும் வீட்டு பக்கமே எட்டி பார்க்கல, இவளோடவே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடுத்து எக்ஸ்ரே எடுக்கணும், அங்க சுத்தி இங்க சுத்தி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு இப்ப நைட்டு கண்ணுக்கெல்லாம் மாட்டி விட்டுட்டு ஒழுங்கா தூங்கு சரியா அப்படின்னு சொல்லி எல்லாம் போறான். இவளுக்கு ஒன்னும் புரியல, இவன் ஏன் திடீர்னு நம்ம கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லி ஒரே குழப்பம். பார்த்ததுக்கு 2 ஆன்ட்டிக்கு வேற, ஏமா நீ பாய் ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டியா, அந்த பையனை விட இந்த பையன் நல்ல பையனா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆன்ட்டி இல்ல முதல் வந்த பையன் தான் ஹேண்ட்ஸமா இருந்தா, அவன் தான் உனக்கு ஏத்தவன் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த ஷாக்ஸை எல்லாம் மாட்டிட்டு ஆபரேஷனுக்கும் கிளம்புறா. அந்த ஆபரேஷனும் நடக்குது. ஹீரோவும் அவளை பாத்துக்கிட்டே ஆபரேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு ரேனோட இவ ஸ்கூல் டைம்ல ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அவனை கூப்பிட்டு நீ எனக்காக வெயிட் பண்ணணும் சரியா நல்லா சொல்றது, வேணும்னே ரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்க, சும்மா போறியன்னு சும்மா கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு போறா. அடுத்து உன் சைக்கிள் ரிப்பேர்ல நானே உன்னை டிராப் பண்றேன் வா, இதுல ஒன்னும் அசிங்கம்லாம் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்க இப்ப நம்ம ஹீரோவும் எழுந்திரி உனக்கு நல்லபடியா சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எழுப்புறான். கையெல்லாம் பிடிச்சு நீ எதுக்கும் பயப்படாத எல்லாம் சரியாயிடும்னு வேற ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் லூலி நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கா. பின்னாடிலாம் அவளோட ஆளு வர, இவன் எதுக்கு இங்க வந்தாங்கிற மாதிரி இவளோட ஷாக்கு. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், நீ எதுக்காக இங்க வந்த, செக் பண்ண இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஏதோ கொண்டு வந்திருக்கான் அதை மறைச்சிட்டு, இங்க பத்தியா நீ எனக்கு என் கையில ஹார்ட் போட்டல, அது இன்னும் நான் நினைச்சிட்டே இருக்க தெரியுமான்னு சொல்லி பேச்சு மாத்திரான். அப்ப பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு ஸ்கேட் பண்ணிட்டு கீழே விழுந்துட்டு அந்த ஸ்கேட்டிங் போர்ட அவ்வளோ அழகா ஸ்டாப் பண்ணி அது கையில எடுக்க, இது பார்த்ததுல திரும்பவும் இவன் மயங்கிட்டா. உடனே கையில ஹார்ட்டின் போட்டு வா நம்ம திரும்ப ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கையில ஓட்ட வச்சிட்டு இருக்கா. இப்ப நைட்டு நம்ம ஹீரோ இவ்வளோ கேர் பண்றான் இல்லையா, அதை நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சரி ஃப்ரெண்டு பிள்ளைக்கு கூப்பிடலான்னு சொல்லி லூலிக்கு கால் பண்ணா. அவ அந்த பையனோட குஜலா பண்ணிட்டு இருக்கா. டர்ட்டி கப்பிள்ஸ்
இப்போ அம்மா கிட்ட இருந்து வேற வீடியோ கால் வருது, இவங்களை வேற சமாளிச்சாகணும் இல்லையா? சோ ஓவர் கோட்டை மாட்டிட்டு இவ்வளவு வேகமா கிளம்ப கரெக்டா ஹீரோ வந்துட்டான். ஐயோ அம்மா வேற கால் பண்றாங்க, அதனாலதான் ஓடிட்டு இருக்கேன்னு சொல்ல இருன்னு சொல்லி அவனே பட்டன் எல்லாம் போட்டு விட்டுட்டு வா இன்னொரு இடத்துக்கு நான் கூட்டு போறேன்னு சொல்லி அங்க கூட்டு உட்கார வச்சுட்டு அம்மா கிட்ட அட்டன் பண்ணி பேசினா என்ன நீ ஒருத்தி மட்டும் இருக்கங்கிறாங்க. உடனே ஹீரோ அங்கிருந்து இங்கிருந்து சத்தம் போடுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பேப்பர் எடுத்து கொளுத்திட்டு சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கா. ஒரு வழியா சமாளிச்சாச்சு. நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றல, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஃபேமிலி இல்லையா, இனிமேல் ஒருத்தர் சண்டை போடாம நல்ல பிள்ளைகளை இருந்துக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லி டீல் பேசிட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உன்னோட அக்கா, நீ என்ன அக்கான்னு தான் கூப்பிடுன்னு சொல்ல உன்னை போய் நான் எப்படி அக்கான்னு கூப்பிடுவேன்னு சொல்லி ரெண்டு பேரும் துரத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் சாக்ஸை போட்டு வெளியே கிளம்ப அவளால முடியல. கரெக்டா ஹீரோ வந்து பார்த்துட்டு அவளுக்கு அழகா சாக்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. கரெக்டா லூலி வந்துட்டா. அவ வந்ததும் அவளுக்கு ஹாய் பாய போட்டு ஹீரோ கிளம்ப இப்ப இவ வந்து என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வேற போனும் கையமா சிரிச்சிட்டு இருக்க. நர்ஸ் பார்த்துட்டு என்ன டாக்டர் ஆளும் ஸ்மைலும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அப்படியே வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்க. லூலி பார்த்துட்டு ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறது என்ன ஒழுங்கா சொல்லு அப்படின்ட்டு இருக்கா. நாங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரே ஃபேமிலி இல்லையா, அந்த கேரிங் தான், நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்ல கையில ஒரு ஆரஞ்சு பழத்தையும் பீச் பழத்தையும் எடுத்துட்டு, ஆரஞ்சு பழம் அந்த சயின்டிஸ்ட், பீச்சு பழம் ஹீரோ, இந்த ரெண்டுல எது வேணும் நீ தாண்டா முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வார்டுல இருக்க ஆன்டிக்கு வேற ஆரஞ்சு பழம் தான் பெஸ்ட், இல்ல பீச் பழம் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா சாமி என்ன விடுங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப. ஹீரோ வந்து எங்க போற, நம்ம இப்போ வீட்டுக்கு போறோம்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் வந்து நின்னுட்டு இருக்கான். திரும்பவும் ரெண்டு பேருக்கு கண்ணுல ஃபயர் போயிட்டு இருக்க. ஹீரோயின் நான் கேப் புக் பண்ணிட்டேன், நானே போய்ப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்ப கட் பண்ண வீட்டுல தான் இருக்காங்க. இப்பதான் புள்ள வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரே வகையா செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இல்லையா, அவளும் அப்படி இப்படி சமாளிச்சு பாக்குறா. ஒன்னும் முடியல. ஹீரோவே தான் அப்பா எடுத்து வைக்கிற மீட்டி எல்லாம் சாப்பிட்டு ரெண்டு பேரும் வேணே சண்டை போட்டு கிளம்புற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக அவளும் ஒர்க்குக்கு வந்துட்டா. சோ எப்பவும் போல அவ டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்க. சயின்டிஸ்ட் பையன் வந்துட்டான். லூலி பார்த்துட்டு தோ உன்னோட ஆரஞ்சு வந்துட்டான் போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவன் வந்ததும் கொஞ்சம் பிஸியா இருந்ததால தான் சர்ஜரியில என்னால உன் கூடவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோயினும் இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்பவே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த பையன் நம்ம இன்னில இருந்து ஏன் டேட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்கிறான். இதை பார்த்த லூலி நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ண வாடி அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நீ அமைதியா போறதே எனக்கு ஹெல்ப் தாண்டின்னு சொல்லி துரத்தி விட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட நம்ம ஹீரோனோட அம்மா அப்பா கிட்ட இன்னைக்கு அந்த பிளைண்ட் டேட் பண்ண பையன் நம்ம பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறான், எப்படியும் அக்செப்ட் பண்ணிடுவான், சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோ உடனே அவனோட ஒரு நோட்டை எடுத்துட்டு வேகமா போறான். ஆக்சுவலா ஸ்கூல் டேஸ்ல நம்ம ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லையா, அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினோ ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த நோட்ல 10 வருஷத்துக்கான பிளானை டிரா பண்ணி வச்சிருக்கான். சோ இதை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி தான் ரெடி பண்ணிருக்கான். அப்படி ஆசையா கொண்டு வரும்போது நம்ம ஹீரோயின் ஒரு பிள்ளை போட்டோ எடுக்கும்போது கூட இடையில வந்து பூந்தா இல்லையா, அவளை நம்ம எதிரின்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு கிட்ட நான் மட்டும் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அக்செப்ட் பண்ணிட்டானா, ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தாண்டி வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இதை நம்ம ஹீரோ பார்த்ததும் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவகிட்ட ஏதோ பெட் கட்டிட்டு தான் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். இதையெல்லாம் திங்க் பண்ணிட்டு வேகமா அந்த இடத்துக்கு வரான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பையனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. பாவம் இதை பார்த்ததும் ரொம்பவே சோகம் ஆயிட்டான். அப்பவே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பார்த்து ஆசையா ஹாய்ங்க, இவன் கண்டுக்கவே இல்லை. என்ன டிராப் பண்றே அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் சீக்கிரமா வேலைக்கு போகணும், நீ டாக்ஸி பிடிச்சு போன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ நைட் இந்த பக்கம் நம்ம லூலியை காட்ட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவளை சர்ப்ரைஸா அவனோட கடைக்கு கூட்டிட்டு வந்து கேக்கெல்லாம் அவன் கையாலேயே பண்ணி கொடுத்து காஃபில ஹாட் டீ எல்லாம் போட்டு கொடுத்துருக்கான். அவளும் எடுத்து சூப்பரா இருக்கேன்னு சொல்லி சாப்பிட அதுல ரிங் வச்சிருக்கான். அதை எடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி ப்ரோபோஸ் பண்ண. இல்ல நான் அப்படி நினைக்கல, என்னால உன்னை கல்யாணம் பண்ண முடியாது, நீ ரொம்ப நல்ல பையன், சோ இனிமேல் என்கிட்ட இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேச வர எனக்கு டயர்டா இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு போறான். அட ஃபாஸ்டா சொல்லிரும் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறான். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் உள்ள போந்து சர்ஜரி பண்ண இடத்துல கொஞ்சம் தழும்பு மாதிரி இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் ஆயில்மெண்ட் கீது போடலாமான்னு சொல்லி சத்தமா பேச வெளியே அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அதனால டக்குன்னு அவளையும் பிடிச்சு கதவையும் க்ளோஸ் பண்ணா ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பேன் ஹீரோவை தான் பாத்துட்டு இருக்கா. அம்மா அப்பாவும் நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பா ஆயில்மெண்ட் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயினும் நீ ஹாஸ்பிட்டல்ல என்ன ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிட்ட, ஆனா இப்போ என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹாஸ்பிட்டல்ல கேர் பண்ணதுக்கு காரணம் நான் ஒரு டாக்டர், நீ ஒரு பேஷண்ட், மத்தபடி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் ரூடா ஹீரோ சொன்னதும் ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் தான் தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணிட்டேன் போல அப்படின்ட்டு வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இப்ப ஹீரோ கூப்பிட்டு என்ன தேவையில்லாத கற்பனைன்னு சொல்லி கேட்கிறான். கிராஜுவேஷன் டே ஞாபகம் இருக்காங்கிற மாதிரி கேட்கிறா. இப்ப இது கதை பத்தி பேசுற, அதை பத்தி பேசாதன்னு சொல்றா. ஆக்சுவலா ஆசாசியா அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவன் அக்செப்ட் பண்ணாததும் ரொம்ப சோகமா அப்படியே சேடா உட்காந்துட்டு இருக்க. அந்த புள்ள வேணும்னே நம்ம ஹீரோயின் அவளோட பேரையும் ஹீரோவோட பேரையும் எழுதி ஒரு ஷர்ட் கிஃப்ட் பண்ணிருப்பா. அந்த ஷர்ட்டை ஹீரோ தான் என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லி அதை அவகிட்ட காட்டவும் தான் இவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கு. அதனால என்னோட லைஃப்லயே நான் ரொம்ப வருத்தப்படுற ஒரே விஷயம் அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுதான், அதுக்கு இப்பவும் நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா
அவன் ரூம்ல வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஹீரோவோட வீட்டுல தான் சாப்பிட்டு இருக்கான். இங்க அவன் போயிட்டானா என்னங்கிற மாதிரி கேட்க அவன் நேரத்திலேயே போயிட்டான். இந்த ஆயில்மெண்ட்டை கூட உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவனை புரிஞ்சுக்கவே முடியலங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றான். நேரா இப்ப அம்மா கிட்ட வந்தா நீ ஏண்டி அவனை ரிஜெக்ட் பண்ணன்னு சொல்லி பேசுறாங்க. மா செட் ஆகல விடுங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ வேற யாராச்சும் லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா இவ ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, இவளோட பாஸ் கால் பண்ணி இன்னைக்கு என்ன நீ நேரத்துல வருவியா மாட்டியோன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இவ வாழ்க்கையே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த வாழ் வேற கால் பண்ணி இப்படி திட்டவும் என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க, நான் உன்கிட்ட ஜஸ்ட் வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நீ அடிமை மாதிரி பேசிட்டு இருக்க, உன்கிட்ட எல்லாம் என்னால வேலையே செய்ய முடியாது, உனக்கு வேணும்னா மீட்டிங் நீயே பாத்துக்கோ, இப்பவே நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ நீ உண்மையாவே வேலையை ரிசைன் பண்ணிட்டியாமா அப்படின்னு சொல்லவும் தான் இவளுக்கு தெரியுது. நிஜமாவே நான் ரிசைன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவன் இவங்க எல்லாரும் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு வில்லேஜ்ல தான் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அங்க வழியில ஒரு அங்கிள் இருக்காரு. அவருக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணவும் இந்தப்பா இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லி ஒரு பழத்தை எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை வாங்கிட்டு வழியில ஒரு நாய்க்குட்டி இருக்கு, நீ தனியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டு ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணா இல்லையா, அந்த வீட்டுக்கு அந்த நாய்க்குட்டியோட நம்ம ஹீரோ வரான். அதை அந்த கூண்டுக்குள்ள போட்டுட்டு இப்போ வீட்டுக்குள்ள வந்து அந்த பழத்தை டேபிள் மேல வச்சுட்டு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அவளும் அதே வில்லேஜுக்கு தான் நடந்து வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ ரொம்ப சோகமாயிடவும் அம்மா தான் நம்ம ஊருக்கு போயிட்டு வாமா, ரொம்ப நல்ல இடம், உனக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப வர வழியில நம்ம ஹீரோ ஒரு அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணா இல்லையா, அவரை தான் இவளும் பாக்குறா. அப்படியே அவர்கிட்டயே லிஃப்ட் கேட்டு நேரம் வந்து இறங்கிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏதோ கொரியர் வந்திருக்குன்னு சொல்லி வாங்க வந்திருக்கான். அதே பக்கமா தான் நம்ம ஹீரோயினும் வரா. பட் ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துக்கல. இப்ப நேரா ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வெளியே நாய்க்குட்டி இருக்கு, ஒன்னும் தெரியல. இப்ப வீட்டுக்குள்ள வந்தவ என்னடா பழம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் டூத் பிரஷ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்னும் புரியல, யாராச்சும் இருக்காங்களா என்னங்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆமால நம்ம வேற பிரஷ் வாங்கணுமேன்னு சொல்லிட்டு இவ ஓட கரெக்டா ஹீரோ வரான். இவன் வந்து நேரா பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு தூங்கிட அடுத்து நம்ம ஹீரோயின் வரா. அவன் நேரா வந்ததும் பிரஷ் பண்ணிட்டு அந்த ரூம்ல லைட் இல்ல, சோ எதையும் பார்க்கல. அதனால அவளும் வந்து ஹீரோ கிட்டயே படுத்து தூங்கிட்டா. இப்ப காலையில ஆகுது. அலாரம் அடிக்க அப்படியே லைட்டா கண்ணை ஓபன் பண்ணி திரும்பவும் தான் தெரியுது. ஒருத்தர் பார்த்ததும் அலறிட்டு எந்திரிக்கிறாங்க. அடுத்து என்ன, அம்மாக்கு கால் தான். ஹீரோயின் அம்மாக்கு கூப்பிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோவா அப்பாக்கு கூப்பிட்டு அந்த பக்கம் கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட அம்மா பண்ண வேலை. ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்கல்ல, இப்படி ஒரே இடத்துல இருந்தா ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுவாங்கன்னு சொல்லி தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு வழியா இவங்களே கன்வின்ஸ் ஆயிட்டு அப்புறம் கொண்டு வந்து நாய்க்குட்டி எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணது நம்ம ஹீரோக்கு தெரியாது இல்லையா, ஆனா ஹீரோயினோட அம்மாக்கு தெரியும். சோ இதை நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதும் நம்ம ஹீரோக்கு ஒரே குஷி தான். அதனாலதான் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கூட திட்டாம இருக்கான். இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம லூலி வரா. இவன் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருப்பான்னு சொல்லிட்டு ததுக்கா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்ததும் 10 அடி பின்னாடி போய் ஹீல்ஸ் எல்லாம் மாட்டிட்டு ஸ்டைலா வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்கா. இப்போ உள்ள வந்து உட்கார்ந்ததும் என்னடி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க, இது எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி இவட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. அப்படியே ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நிக்கிறான். இவ யாருன்னே தெரியாம போய் நான் அவனை கரெக்ட் பண்ற பாருன்னு சொல்லி வசனம் பேசிட்டு போகவும் தான் தெரியுது. ஐயோ இவனான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா 4 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. நம்ம லூலியும் ஃப்ரெண்டும் மாத்தி சண்டை போட்டு ஒரு சால்வ் ஆகுற நேரத்துல லூலியோட எக்ஸ கால் பண்ணி இன்னைக்கு எனக்கு மேரேஜ்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், போன சண்டை திரும்ப வந்த மாதிரி ரெண்டு பேரும் தனித்தனியா சோகமா படுத்துட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோ ஏன் திடீர்னு நம்மள கேர் பண்ணிக்கிறான்னு சொல்லி யோசிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ மட்டும் இனிமேல் எல்லாமே புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோங்கிற மாதிரி சந்தோஷத்தோட தூங்குறான். இப்ப அடுத்த நாள் லூலியும் ஹீரோயினும் மாத்தி பயங்கரமா மேக்கப் பண்ணிட்டு அவுட்ஃபிட்டை எல்லாம் மாத்திட்டு ஸ்டைலா வந்து நிக்க இதை பார்த்து ஃப்ரெண்டு பையனே ஆணு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த லூலி டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஆக்சுவலா எங்க போயிட்டு இருக்காங்கன்னா இதே வில்லேஜ்ல தான் ஸ்கூல் படிச்சாங்க. ஸோ ரியூனியன் மாதிரி ஏதோ பார்ட்டி வச்சிருப்பாங்க போல. அதுக்காக தான் ரெண்டு பேரும் இவ்வளோ மேக்கப் போட்டு போறாங்க. நேரா ரெண்டு பேரும் அதே இடத்துக்கு வர எல்லா குழந்தை குட்டியோட உட்காந்துட்டு இருக்காங்க. இல்ல இடம் மாதிரி வந்துட்டுன்னு சொல்லி ஓடவும் ஏ லூலி நீ தானே கரெக்டான இடதா வாவான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. வந்தவங்க சும்மா இருப்பாங்களா, நம்ம ஹீரோயின் ஊசி பத்தி குடிக்க வச்சுட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு பையன் மட்டும் சோகமா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ இப்பதான் வரான். ஏன் மச்சான் வெளியே உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க இது மாதிரி பார்ட்டிக்கு போயிட்டாங்களா, நான் சமைச்சது டேஸ்ட் கூட பண்ணாம போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன், நான் இருக்க மச்சான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சொன்னபடி கேட்கற மாதிரி இல்ல, வேணும்னே நம்ம ஹீரோயினை வம்பு இழுத்து ஓவரா குடிக்க வச்சுட்டாங்க. ஓவராக டே இதெல்லாம் ஒரு மண்டையடான்னு சொல்லிட்டு இழுக்க அது விக்கு. உடனே அந்த விகு மண்டையை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சு இதை ஒருத்த வீடியோ எடுத்து போஸ்ட் போட நம்ம ஃப்ரெண்டு பையனோட சேர்ந்து சாப்பிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டான். இதை பார்த்ததும் கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிட்டான். ஃப்ரெண்டு பையனை விட்டுட்டு போயிட்டான். உடனே ஃப்ரெண்டு ஸ்டைலா எப்பவும் போல பைக்ல கிளம்பிட்டான். ரெண்டு பேரும் மாத்தி எடுத்து தேடிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அவன் பாக்குற நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த வெகு மண்டினை பிடிச்சதான் ஆட்டிட்டு இருக்கா. அவனை பிடிச்ச ஆட்டின ஃபோர்ஸ்ல கீழே விழுக வர கரெக்டா ஹீரோ கேட்ச் பண்ணிட்டான். இவனை பார்த்ததும் ரேன் வந்துட்டியா, நான் அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணல நீ ரிஜெக்ட் பண்ணிட்டல, அது சொல்லி எல்லாரும் இன்னும் சிரிக்கிறாங்க தெரியுமான்னு சொல்ல இவ சொல்ற மாதிரி ஒன்னும் நடக்கல.
நடக்கல, 10வது ரவுண்ட் அடிச்சிட்டா, அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போக, சரி சரி நாங்கள் இப்பவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கூப்பிட்டு போயிட்டான். இந்த பக்கம் நம்ம லூலி நின்றுட்டு இருக்க, அவளுக்கு ஒரு கோட்டை போடுறான். யாரு? நம்ம ஃப்ரெண்டு தான். யார் லூலி இதுன்னு சொல்லி எல்லாரும் கேட்க, நான் இவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கெத்தா கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஓவர்லோட் ஆச்சே, வர வழியில மீன்மணி பூச்சியை பிடிச்சி இந்தா பாருன்னு சொல்லி அவளுக்கு காமிச்சிட்டு இருக்கான். அவன் அதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். ஸ்கூல் படிக்கும் போதே இதே இடத்துல தான் நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ எப்பவும் போல ஹீரோயினை திட்டிட்டே வந்துட்டு இருக்க, ஹீரோயின் டக்குன்னு ஓடி போய் ஒரு மின்மணி பூச்சியை பிடிச்சிட்டு வந்து இங்க பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறா. அது பல முயற்சிக்கு அப்புறமா அழகா பறந்து போக, இதுக்கா இங்க போன அப்படிங்கிறான். உனக்கு பிடிக்கும்ல அதுதான் சொல்லிட்டு அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்கா. அப்படியே அவன் கிட்டேயே வந்து, இன்னைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க தானே, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை கேர் பண்ணிக்க நான் எப்பவுமே இருப்பேன்னு சொல்லி ஆறுதெல்லாம் பேசியிருக்கா. ஸோ இதையெல்லாம் நம்ம ஹீரோவும் நினைச்சுக்கிட்டே கிஸ் பண்ண வர, நிறைய மின்மணி பூச்சி இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே ஓடிட்டா. இவ்வளோ அரபோதில ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோ கோட்டெல்லாம் போட்டு விட்டு நிக்க வச்சு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போதையிலேயே நான் இன்னொன்னு லவ் பண்ற தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச, ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கான். சடனா நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிட அவனும் சேர்ந்து கிஸ் பண்ணிட்டான். இப்போ இந்த பக்கம் நம்ம லூலியை காட்ட, அவங்க 2 பேரும் அப்படியே தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. இவ ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறான் இல்லையா, அதனால இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கதையெல்லாம் பேசிட்டு சோகமாகவும் அவன் டக்குன்னு ஒரு கிச போட்டு அவனை சமாதானப்படுத்திட்டான். எப்படியோ திரும்பவும் இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவளை வீட்டுல கொண்டு வந்து போட்டு, சரி போலான்னு கிளம்ப, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இரு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போனவன் இப்ப திரும்ப வந்து பார்த்தா டிஷர்ட் எடுத்து போட முடியாம கையிருக்க பக்கம் தலையை சிக்க வச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவே மாட்டி விட்டுட்டு தண்ணி எல்லாம் கொடுக்க, தேங்க்யூமா அப்படின்னு சொல்லி ஹக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சரி தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சுட்டு ஹீரோ கிளம்புறான். அப்போ சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயின் பின்னாடியே சுத்திருப்பா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரியும் கேட்டுட்டு போறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயினும் எப்படா நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பிரஷ் பண்ணிட்டு கீழே வர எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி லூலி கிட்ட கேட்க, நான் உன்னை கண்டிப்பா இங்க கூட்டு வரலடின்னு சொல்லவும் அடுத்த யாரும் நம்ம ஹீரோ தான் இருக்கானாச்சு. ஸோ உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு சாப்பிட்டது போதுன்னு சொல்லிட்டு ஓட, எங்க போற இரு நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் சேர்ந்து அவங்க படிச்ச ஸ்கூலுக்கு தான் வராங்க. அப்படியே பழைய கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியா வர, அங்க நம்ம ஹீரோயினோட 4th ஆன்ட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சுச்சு பூச்சி இவங்க பார்த்தா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நைஸா கூட்டு வர, ஆனா ஆன்ட்டி இவங்கள பார்த்துட்டாங்க. ஸோ பின்னாடியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே வந்துட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் வேகமா வந்ததுல பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி வெளில போவேன். நம்ம ஹீரோ அப்படியே கேஷ் பண்ணி நிறுத்திட்டு இருக்கான். அதோட விட்டானா டப்புனு கிச வேற போட்டு விட்டான். இவ அப்படியே பேந்த முழிச்சு நின்றுட்டு இருக்கா. கரெக்டா ஆன்ட்டி வந்து இவ பேரை கூப்பிட்டேன். ஹீரோவை பிடிச்சி தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டா. இப்ப கட் பண்ணா டவுலும் கைமா நின்றுட்டு இருக்கான். நீ சொல்லனாலும் எங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப என்ன 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி பேச நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவை கையை பிடிச்சிட்டு, ஆமா நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கோம், கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கலான்னு தான் பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்ல, அது கேட்டு ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷமா சரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போன அப்புறம் ஹீரோ பிடிச்சி இவ காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம லூலியையும் அவனோட பாய் ஃப்ரெண்டையும் காட்ட, அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளோட கன் எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுல தான் இருக்கா. இப்படி பொசுக்குன்னு கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டா ஹீரோ கதவை தட்டிட்டு உள்ள வரான். வந்தவ சும்மா இல்லாம திரும்ப ஹீரோயினை கிஸ் பண்ண பார்த்தா இது நம்ம ஹீரோயினோட கனவு. சீச்சி கர்ம இப்படி எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பேந்து முழிச்சிட்டு இருக்கேன். திரும்ப கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. எழுந்து போனா ஹீரோ தான் அதே மாதிரி நின்றுட்டு இருக்கான். நான் கொஞ்சம் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, வாய்ப்பே கிடையாது போப்போன்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளிட்டு கதவை சாத்திட்டா. இப்போ நைட்டு 4 பேரும் ஒன்னா உட்காந்து டின்னர் ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப டிஷ்யூ எடுத்து அவளுக்கு தொடச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். சரணி ஹீரோவும் தொடக்க வர, வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பண்ணிட்டு இருக்கா. இதை லூலி பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு உன் நடவடிக்கை சரியில்லையே, என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கவும், என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, எனக்கு சாப்பிட்டது போதுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. இப்போ கட் பண்ணா பாத்ரூம்க்கு வர நம்ம ஹீரோ உள்ளேருந்து வரான். அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் அடிக்கிட்டே இருக்கேன், உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச வரான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க அவன் கூப்பிட்டு, ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும், இவ்வளோ நாள் அதை சொல்லாமல் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ ஏதோ சொல்ல போய் நான் ஏதோ இமேஜின் பண்ணிட்டு இருப்பேன், ஸோ எதுவுமே சொல்ல வேணும்னு சொல்ல அவன் டக்குன்னு நான் உன்னை விரும்புறேன்ட்டான். இப்போ கிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னோட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, இவ டக்குன்னு காது மூடிட்டு, இல்லை நான் இது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இத்தனை வருஷம் கழிச்சு அவன் இப்படி பேசுறான். அது மட்டும் இல்லாம இவன் பேசுறதை இவன் நம்பவே இல்லை. என்னதான் இவளுக்கு பிடிச்சிருந்தாலும் பட் இவளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறா. இப்போ அவளோட தூக்கமும் கெட்டு போச்சு, விடிஞ்சே போச்சு, தூக்கமே தூங்கல. ஒரு வார்த்தையை கேட்டதால நைட்டு ஃபுல்லா தூங்காம படுத்துட்டு இருந்திருக்கா. போதும், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக கிளம்பி வா, எனக்கு வேலை வந்துருச்சு, நம்ம இப்போவே போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம லூலியை கூப்பிட்டுருக்க. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. அட்டென்ட் பண்ணால் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தா இவங்களோட டீச்சர் தான் ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. இப்போ கட் பண்ணால் 3 பேரும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு செம்ம ஸ்டைலில் ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆசையை கொடுத்த சட்டையோ போட்டு வந்து நின்னா இல்லையா, அந்த பொண்ணு தான். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. இவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் லூலியும் பின்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, நம்ம ஏன் அந்த
பக்கமாக போய் தனியாக உட்காந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இங்கே பின்னாடி இந்த ஹீரோயின், அட பாரு திடீர்னு கிளைமேட் எல்லாம் மாறி போச்சு, மழை தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், சரி நான் இப்போவே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் படுக்க கிளம்பிட்டா. இதை பார்த்ததும் உடனே நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு அந்த பிள்ளை எப்பவும் போல நம்ம லூலி பிடிச்சி வச்சுக்கிட்டா. சும்மா பேச்சுக்கு சொன்ன பாவத்துக்கு உண்மையாவே மழை வந்துடுச்சு. 2 பேர் கையிலேயே கூட இல்லை, ஃபுல்லாக நினைஞ்சு போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் இரு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு பெரிய இலையை கொண்டு வரான். அதை பிடிச்சிக்கிட்டே 2 பேரும் அழகாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம ஏன் ஒன்றா குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 2 பேரும் அப்படியே குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. 10 வருஷமா லூலியவ கூட இருக்கா இல்லையா, ஸோ அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கிராஜுவேஷன் டே அன்னைக்கு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நானும் உங்ககிட்ட ப்ரொபோஸ் தான் பண்ண வந்தேன், நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனதை வச்சு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அது என்னோட தப்பு தான், அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஒவ்வொரு நியூ இயருக்கும் நீ எனக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லுவேன், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு 2 பேரும் எமோஷனலாக பேசிகிட்டு இருக்க. சம்மந்தமே இல்லாமல் லூலியும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சண்டையை போட்டு நேராக உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு போல. உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்ப அவளோட கையை பிடிச்சு ஆல்ரெடி நான் ரொம்பவே லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிக்க அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நான் போய் மேலே அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிட்டா. மேலே வந்து பார்த்தா சின்ன புள்ளத்தனமா 2 பேரும் சண்டையை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உள்ள வந்ததும் உன் கூடலாம் தூங்க முடியாது, நான் இவ கொடுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சிருக்க. நானும் உன் கூட தூங்க போகிறது கிடையாது, ரேன் கொடுத்து தூங்க போறேன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் 2 பேரும் பக்காவா ரெடியாகி நாய்க்குட்டியெல்லாம் தூக்கிட்டு அவங்க 2 பேரும் ஆல்ரெடி போயிட்டாங்க போல, சொல்லாமே போயிட்டாங்க. வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேக் பண்ணி ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் அம்மா வெயில கட்டி பிடிச்சி ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாசமலையா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பேசுங்க குக் பண்றேன்னு சொல்லிட்டு அப்பா பாட்டுக்கு போயிட்டாரு. இப்போ மொத்தமா சமைச்சு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவன் ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிட்டு இப்ப வீட்டுக்கு வரான். ஆக்சுவலா ஹீரோ அந்த ஊர் விட்டே வரல, வந்து பார்த்தா ஒரு ஆளையும் காணும், இவனோட பெட்டி மட்டும் தான் இருக்கு, மத்த யாரும் காணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ பத்தின ஞாபகம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. இவளே தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா போல. ஸோ நைட்டும் பகலும் லூலி இவளும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ ஃபுட்டு தூக்கிட்டு வரான். நம்ம லூலி தூங்க போயிட்டா, இவன் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. சரி நம்ம அப்படியே வாக் போலாமாங்க, இல்ல வேணா வேலை இருக்குங்கிறா. அப்ப நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசா இருக்கும்போது ஒரு மொக்க காமெடியை நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பான். அதே காமெடியை இப்போ இவன் அச்சு பெறலாமா அப்படியே சொல்ல, இதை நீ இன்னுமா ஞாபகம் வச்சிருக்க? ஆமா நீ சொன்ன எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கேன், நடந்த எல்லா விஷயமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல இவளுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா நழுவேன். என்னோட நீ ஏன் இன்னொரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி ஒரு புது வாழ்க்கையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து அங்கிளுக்கு குக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்பாவை கீழே கொஞ்சம் எதையும் எடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவை சேஃப்டிக்காக அப்படியே தலையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே பாரு, என்கிட்ட நீ இப்படியெல்லாம் நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, சொல்லப்போனால் நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி, ஸோ நம்ம 2 பேரும் லவ் பண்ணிக்க முடியாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, ஓ அம்மாவும் என் அப்பாவும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் ஒன்றா தானே இருக்கோம், இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க, இது சரி கிடையாதுன்னு சொல்கிறா. என்ன மற்றவங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, இந்த ரீசன் எல்லாம் என்னால் எடுத்துக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவ உடனே என்னால் உன்னை லவ் பண்ண முடியல, என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது, இப்போ இந்த ரீசன் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை நான் நம்ப மாட்டேன், நீ நம்மளா என்ன நம்மள நான் என்னன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு அவளை பிடிச்சு என்னால் இது எல்லாம் ஏற்றுக்க முடியாது, எனக்கு கரெக்டான ரீசன் வேணும்னு சொல்லிட்டு கேட்க, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திரும்பவும் நான் உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிஸ் பண்ண வந்துட்டு இருக்கேன். அவனை பிடிச்சி தள்ளி விட்டு கரண்டி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா. எங்க அப்பா அம்மாவும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு உள்ள வர பாம்பும் கீரிய மட்டும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் திருந்தவே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா அப்பா 2 பேரும். இப்போ கட் பண்ணா 4 பேரும் ஒன்றா சாப்பிட உட்காந்துச்சு. ஃபேஸே சரி இல்லையேன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா மாற்றி மாற்றி மெசேஜில் திட்டிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ இதுக்காக எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்கல தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணாலும் நான் உன்னை விட மாட்டேங்க, நீ கிவ் அப் பண்ணி தான் சொல்லிட்டு மாற்றி மாற்றி திரும்ப சண்டை போட்டுருக்காங்க. அதுபடி நம்ம ஹீரோ பிளானையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாண்டடா நம்ம ஹீரோனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நீட்டேன், நான் ஆல்ரெடி சாப்பிட்டேங்கிறா. அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பலூன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். அதை வாங்கினதும் பட்டால்னு உடைக்க, நான் உன்கிட்ட நிறைய பேசணும், அதுக்கு நம்ம 2 பேரும் படம் பார்க்க ஒன்றா போலாமான்னு சொல்லிட்டு மூவி டிக்கெட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கான். பத்தியா அவனுக்கா ரொமான்டிக் தெரியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி லூலி எல்லாம் கலைச்சிட்டு இருக்கா. இப்போ நைட்டு டின்னருக்கு டேபிள் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப சண்டை போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் திருந்த மாட்டான் போலியன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்ச மேனிக்கு கொஞ்சம் கை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வேணும்னே இவ கழுத்துல வச்சு இவனை கொல்ல பாக்குறோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா அப்பா ஆக்ரோஷமா அவனை அடிக்க துரத்திட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு குளிச்சுட்டு வர அவன்கிட்ட இருந்து கால் வருது. எதுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டான். இப்போ அடுத்த நாள் இவன் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கா. ஹீரோ வந்து நேரத்துல வேலைக்கு போயிட்டானாமா. அப்பா அவனை பழிவாங்க என்கிட்ட இந்த ஐட்டம் இருக்குன்னு சொல்லி நீட்டுறாரு. அதுல கை வச்சா
அதுல இருந்து ஒரு பூச்சி வருது. இதை பார்த்தா அவனுக்கு செம்ம பயம். இது போய் அவன் பெட்ரூம்ல எங்கேயாவது வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோயினும் உள்ள கொண்டு வந்து அதை வைக்கிறக்கான இடத்தை தேடிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோவோட புக் கிடைக்குது. அந்த நோட்ல தானே இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எழுதி எல்லாம் வச்சிருப்பான், வரைஞ்செல்லாம் வச்சிருப்பான். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஹீரோயின் ஃபுல்லா படிச்சுட்டா. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ கால் பண்ணி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பதறி அடிச்சு ஓடி வர தலையில கட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க, ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போன நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு இருக்க. இல்ல கட்டு போட்டு வந்துட்டேன், நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வா இப்பவே நம்ம வீட்டுக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கு வந்ததும் எனக்கு இங்கெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு, என்கிட்ட இப்படியே பேசிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல அப்படியே சாஞ்சிக்கிட்டே கண்ண மூட. உனக்கு இங்க வலிக்குதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொட வர அவ கை பிடிச்சிட்டு இல்ல எனக்கு நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். சரி டேப்லெட் கொடுத்துருப்பாங்கல்ல, அது எங்க கூட சாப்பிடுவேமா அப்படிங்க. இல்ல அதை நான் முன்னாடி சாப்பிட்டேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி பிட்ட போட்டு ஹீரோயின் மேலே சாஞ்சிட்டு இருக்கா. அவ கண்டுபிடிச்சிட்டா. எங்க காய்த்த காமி, நான் காய்த்து பார்க்கணும், அப்பதான் அது எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. அச்சோ இல்ல எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மடி மேலேயே படுத்துட்டு அப்படியே பழசு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா பேசுறா. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ எல்லாரும் முன்னாடி நீ ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, அன்னைக்கு நைட் ஃபுல்லா என்னால தூங்கவே முடியல தெரியுமா, ஆனாலும் என்னால் அதை ஃபுல்லா ஃபீல் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே டக்குன்னு எழுந்து போவ. நம்ம ஹீரோ அவனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு எல்லா தப்பும் என் மேல தான், என் மேல மட்டும்தான் எல்லா தப்பும் இருக்கு, என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, இனி என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், தயவு செஞ்சு ஒரே ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோயினையும் கன்வின்ஸ் பண்ணிட்டான். இப்போ கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒன்று உட்காந்து நம்ம ஹீரோவோட டிராயிங் நோட்டு தான் ரெண்டு பேரும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரூம்குள்ள அம்மா அப்பா வர சவுண்ட் கேட்குது. பூச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தெரிஞ்சு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குதி குச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிறது ஹீரோவோட வீட்டில். அவர் தேடிட்டு நேரம் ஹீரோவோட ரூம்குள்ள வருவோம். நம்ம ஹீரோயின் அந்த பக்கமாக போய் ஒழிஞ்சுக்கிட்டா. என்ன நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட வர கரெக்டாக அம்மா வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு உசுரே வருது. நம்ம இப்படியே எவ்வளோ நாளுக்கு நடிக்க முடியும், அவங்க கிட்ட சொல்றதா நல்லதுன்னு ஹீரோ சொல்ல இல்ல 30 வருஷத்துக்கு அப்புறமா என் அம்மா இப்ப சந்தோஷமா இருக்காங்க, நம்ம இப்போதைக்கு அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நம்ம இதை சொல்லணும், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாம போயிட்டா என்ன பண்றது, ஸோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறா, அது வரைக்கும் நம்ம இதை சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறா. ஸோ இந்த ரீசனுக்கு நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிட்டான். அடுத்த நைட் டின்னருக்கு நம்ம லூலியும் அவன் பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்க, நம்ம ஹீரோயினும் ஜோடியாக வந்திருக்காங்க. அதை காட்டுறதுக்காகவே வெளியே சுற்றுறாங்க போல. அடுத்த நைட்டு வீட்டில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிட்டாங்க போல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க. அதான் அம்மா அப்பா வரமாட்டாங்கல்ல, நீ தனியாக தானே தூங்குவேன், நானும் கூடவே இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அதுக்கு அவசியமே இல்லை, நீ இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு சேஃப்னு சொல்லி நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டான். இப்போ அடுத்த நாள் எழுந்ததும் ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுறாங்க. சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வேலைக்கு வரா. கட் பண்ணா நைட்டே வீட்டில் இருக்கா, புது கப்பல் வேற. ஸோ நம்ம ஹீரோ அப்படியே கால் பண்ணி ரொமான்டிக்காக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அதான் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு ஆன்ட்டிக்கு இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்துட்டு என்னப்பா தம்பி அன்னைக்கு வந்த பொண்ணு கூட தானே, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கப்பல் ஆயிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம லூலியை காட்ட அவள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா பயபுள்ள ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. இதை பார்த்ததும் மனசுடிஞ்சு போயிட்டா. உடனே நம்ம ஹீரோனுக்கு தான் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி இன்னைக்கு நைட் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்க. டக்குன்னு வந்து ஹீரோ ஹக் பண்ணிட்டு நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நைட்டு ஒன்றா ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. லேட் ஆயிடுச்சு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெஷ் அப் ஆக உள்ள போயிட்டா. இப்போ வந்து பார்த்தா தலைவனியோட சோஃபால படுத்துட்டு இருக்கான். நீ என்ன சொன்னாலும் சரி நீ போய் ரூம்ல தூங்கு, நான் இங்கே சோஃபால தான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இல்ல ராசா நீ போறதா நல்லதுன்னு சொல்லி தலைவனி தூக்கி கொடுத்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இருக்கேன். நல்லபடியா குட் நைட் சொன்னாதான் போவேன் அப்படிங்கிறான். சரின்னு ஒரு கிசை கொடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான் விடுவானா. நேராக ஹீரோயினை பெட்ரூம்க்கே தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ அடுத்த நாள் அம்மா வீட்டுக்கு வராங்க. என்னடா புதுசா தலைவனில இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோயினோட ரூம் பக்கமா வந்துட்டு இருக்காங்க. இங்க இவங்க இப்பதான் எழுந்துட்டு இருக்காங்க. பூச்சு அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி ஒரே உத அவன் கட்டல் கடிய போயிட்டான். இப்போ அம்மா கதவை ஓபன் பண்ணா இப்பதான் தூங்கி எழுந்துச்சாட்டு நல்ல பிள்ளையாட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த பக்கம் தானே ஹீரோ இருக்கான். பார்த்துக்கு இது கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு ரொம்ப ஸ்டமக் பெயினா இருக்குமா, எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வரீங்களா, டேப்லெட் எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஹீரோவோட மண்டையை போட்டு அழுத்தி ஒழுங்கா இங்கே போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அம்மா உள்ள வந்ததும் என்ன நேரம் உட்காந்துட்டு இருக்க, இப்போ வயிற்று வலி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, மா அது சாப்பிடாம வயிறு வலிக்குது, எனக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா வெளியே கூட்டு வந்துட்டா. அப்படியே பேசிட்டே ஹீரோட வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு இங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட சாரின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அனுப்பி வச்சுட்டு வர லூலி கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா அன்னைக்கு அவ பிரெக்னென்ட்னே சொல்லல போல, இப்பதான் இவளுக்கு உண்மையே தெரியுது, எனக்கு பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு வாயை பொழுக்கிறா. இப்ப கட் பண்ண அவளோட தான் உட்காந்துட்டு இருக்கா. ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. இதுல என்ன விஷயம் இருக்கு, அவனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே அப்படிங்க, எனக்கு கல்யாணம் பண்ணா டிவோர்ஸ் பண்ணணும், அப்படிதான் அம்மா அப்பாவும் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பே பிடிக்கல, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க பாரு லூலி, எல்லாரும் அப்படி கிடையாது, கல்யாணம் பண்ணா டிவோர்ஸ் தான் எல்லாரும் பண்றது கிடையாது, கல்யாணம் பண்ணி நிறைய பேர் சந்தோஷமாவும் இருப்பாங்க, நீங்களும் அது மாதிரி சந்தோஷமா இருப்பீங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்பு அப்படிங்கிறா. அதனால
ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நீ அவன்கிட்ட சொல்லு, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு ஃபர்ஸ்ட் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே ரெடியாக உட்காந்து அவனை வர வைக்கிறா. இப்போ அவன் வந்ததும் வந்து பார்த்தா நிறைய குழந்தைங்க ட்ரெஸ் ஐட்டமாக வச்சிருக்கா, விளையாட்டு பொம்மை ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு யாரோ ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க, யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோனோட பேர் சொல்லிட்டு இருக்கா. என்ன க்ளோ கொடுத்தாலும் அதுக்கு ஆன்சரே வர மாட்டேங்குது. டென்ஷனாக போட்டு அடி அடிச்சு, யாரு அது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோவமா உட்கார. இப்போ அப்படியே கிட்ட வந்து அவள் வயிற்ற தொட்டுட்டு, அப்போ நமக்கு குழந்தை வரப்போதான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கான். அவளை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணணும், சீக்கிரமாக ஹால் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹக் மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சந்தோஷத்தில் 2 பேரும் கூச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை கட்ட அவள் கதவை திறந்து வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அப்படியே ரொமான்டிக்காக கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோனோட அம்மா கேட்டாங்க. அவள் வெளியே வர சவுண்ட் கேட்டு ஒன்று தெரியாம அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ என் புள்ள கமிட் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லி ஒரே குஷியா அப்பாவை கால் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை யாருக்கும் தெரியாத மாதிரி மாஸ்க் போட்டு 2 பேரும் ரொமான்ஸ் படிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை அம்மாவும் அப்போ திருட்டுத்தனமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்க் போட்டிருக்கிறதால அந்த பையன் யாரு அப்படிங்கிறது தெரியல. இவங்க அப்படியே கிஸ் பண்ண போயிட்டு இருக்க. அப்போ அம்மா ஃபாலோ பண்றது இவ கண்டுபிடிச்சிட்டா. உடனே ஹீரோவை பிடிச்சி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா. இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி அம்மாட்ட வந்து அவர் என்கிட்ட போகிறதுக்கான வழியை தான் கேட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கா. இது வழி கேட்டவர்கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி விளையாடிட்டு இருப்பியோ அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா நான் அப்படிலாம் பண்ணல அப்படிங்கிறா. ஆனால் அம்மா செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கா அது யாருன்னு சொல்லி இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வாழ்வன்னு கத்திட்டு இருக்க. மா நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட அதை சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் கோவமாகவே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவங்க 2 பேரும் இப்படி கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறாங்க, நம்ம இதை சொல்லிடலாமே அப்படிங்கிறான். என்ன ஆனாலும் சரி இதை நம்ம அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லவே கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் உறுதியாக இருக்கா. இங்கே அம்மா நைட்டாயும் சாப்பிடாமே கோவமாக உட்காந்துட்டே இருக்காங்க. அவங்கள அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட்டை மடிக்க ஹெல்ப் பண்ணுவியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்ம ஹீரோவோட பெட் கவர் எடுத்து மடிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கணக்கு போட்ட டிசைன் இருக்கு. இதே மாதிரி டிசைன் உள்ள ஒரு தலைவணியை தான் அம்மா வீட்டில் ஒரு நாள் பார்த்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்ததும் அப்படியே யோசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு வெளியே நின்றுட்டு இருக்க இந்த சீனை அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டாங்க. இப்போ அடுத்த நாள் ஒன்றும் தெரியாமல் 2 பேர் சாப்பிட்டு இருக்க. அம்மா அவங்கள பார்த்து எப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டது 2 பேரும் ஏறும ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எடுத்து டிஷ்யூ கொடுத்துட்டு எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, ஸோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், சாரி எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் இப்படி மறைக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினும் உண்மை தெரிஞ்சா நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம போயிடுவீங்கன்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறா. அப்படியே 2 பேரும் அவங்களோட உண்மையான லவ் அம்மா கிட்ட சொல்ல, அப்பா அம்மா கையை பிடிச்சி அப்போ ஏன் நம்ம ஒன்றா கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனது ஒன்றா கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. அப்படியே சந்தோஷமா ஆயாச்சு. அம்மா பிள்ளையை கூட்டு போய் அட்வைஸை கொடுக்க அப்பா பையனை பிடிச்சி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை லூலியும் வாழும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் மாற்றி இவன் அழகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக 4 பேரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்க போகிறோமாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு 4 பேர் கிடையாது 6 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த 6 பேருக்குமே மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்தாச்சு. அதுக்காக மேரேஜ் கேக்கை அப்பா ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக 2 ஜோடியாக அதை செலிப்ரேட்டும் பண்ணுறாங்க. அடுத்து ஒன்றா ஒரு பெரிய செல்ஃபியும் எடுக்கிறாங்க. இப்போ கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிட்டு இருக்கேன். நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு எம்ப்ராய்டிங் போட்ட ட்ரெஸ் கொடுத்துருப்பா இல்லையா, அந்த சட்டை எடுத்து இது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த பேக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்கிறான். அதில் நம்ம ஹீரோ ரிங் வச்சிருக்கான். அதை அப்படியே அழகாக மாட்டி 2 பேர் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து லூலி அவ பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு முன்னாடி வந்து அந்த வில்லேஜுக்கு வந்து ஜாலியாக சுற்றிட்டு நைட் ஒன்றா டின்னர் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது ஜோடிகளாக இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா வீட்டில் அம்மா அப்பாவை கட்டுறாங்க. அவங்க ரொமான்டிக் ட்ராமாவை பார்த்துட்டு இது ரொம்ப போராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இவங்களோட வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்ட அவங்க கதை புக்கெல்லாம் படிச்சுட்டு ஜாலியாக இருக்காங்க. இந்த பக்கம் லூலி அவன் பாய் ஃப்ரெண்டோட சந்தோஷமா இருக்கா. இப்படி இந்த ட்ராமாவும் எண்ட் ஆகுது. ஒரு நல்ல ஃபீல் குட்டான ட்ராமா. உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.